இந்த விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க, பயங்கர லாஜிக்கலா கேட்குற மாதிரி, உதய் வந்து பேசிட்டு போயிட்டாரு, உள்ளேயே உட்கார்ந்துருந்தா எங்க அண்ணன் பதில் சொல்லியிருப்பார்ல அப்படிங்கிறார். ஏய், முதல்ல வெளிநடப்பு செஞ்சது உங்களுக்கு ஆதரவா, உங்க அரசுக்கு இவ்வளவு எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு அப்படின்னு பதிய வைக்க கூடாது அப்படிங்கறத எங்க தலைவரோட நோக்கம். 6 மாசம் இடையூறு பண்ண மாட்டோம்னு சொன்னதுனால வெளியே போறாங்க, உங்களுக்கு ஆதரவா தான் போறாங்க. ரெண்டாவது, அவர் பேசி முடிச்ச உடனே உங்க அண்ணன் எந்திரிச்சு அழகா பதில் சொல்லியிருக்கலாம், அவங்க அண்ணன் பண்ணல. சரி, மூணாவது, அவர் போனதாவே வச்சுக்கிட்டோம், ஓடிட்டதாவே வச்சுக்கிட்டோம், உங்க அண்ணன் உள்ளதானப்பா இருந்தாரு, எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்க வேண்டியதானே. நாலாவது, சட்டசபையில அவை குறிப்புன்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? காலங்காலமா சட்டசபை ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சட்டசபையில யாரு பேசினாங்க, யாரு பதில் சொன்னாங்க, எப்படி பதிலடி கொடுத்தாங்க, கலைஞர் பேசினதெல்லாம் புத்தகமா இருக்கு, அண்ணா பேசினதெல்லாம் புத்தகமா இருக்கு. அப்ப உங்க அண்ணன் பேசுனதும் புத்தகமா வந்திருக்கும்ல. வீட்டுல போய் அன்புள்ள இந்துவுக்கு உன் தாய் மாமன் காளிங்கன் எழுதுவது அப்படின்னு இவ்வளவு பெருசு எழுதுறதுக்கு சட்டசபையிலேயே பதில் சொல்ல வேண்டியதானே. லைவ்ல தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நீங்க எல்லாம் பாத்தியே, எங்க அண்ணன் மாசு, எங்க அண்ணன் பதில் சொன்னாரு, ஓடிட்டாரு பத்தியா உதயன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவர் ஓடிட்டாரு. அதனால எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் ட்விட்டர்ல கடிதம் எழுதுன, ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு எழுதினாருன்னு சொல்றீங்களே, இதுல ஏதாவது லாஜிக் இருக்காப்பா? ஏன்பா இவ்வளவு பேசிக்கா ஒருத்தரை வந்து விளக்கம் சொல்ல வைக்கிறது? இப்போ ஒரு இங்கிலீஷ் கிளாஸே 12வது வகுப்பு 11வது வகுப்புல போய் ஏபிசிடி எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு லாஜிக்கலா யோசிங்க, கோவப்படாதீங்க. என்ன நான் இப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன்னு கோவப்படாதீங்க. உங்களை நான் வந்து மட்டம் தட்டுறதுக்காக பேசல, ஆனா யோசிச்சு பாருங்க. உதய் சார் பேசின உடனே உங்க அண்ணன் எந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கலாம், இல்ல உதய் சார் போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு அங்க வந்து பேசியிருக்கலாம், அவை குறிப்புல இடம் பெற்றிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு அப்படின்னா யோசிங்க, 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 தயவு செஞ்சு யோசிங்க. அமைதியா ரசிக மனப்பான்மையை விட்டு விட்டு யோசிங்க.